நீங்கள் உலகத்திற்கு சத்தமா சொல்லுங்க சாட்சியாக, எவிடன்ஸ், ஆதாரம். பாருங்க, இன்னைக்கு என்னதான் ஒரு மனிதனை போலீஸ் பிடித்தாலும், என்னதான் கையும் களவுமாக பிடித்தாலும், அவனை லாஸ்ட் எங்க கொண்டு விடுவாங்க? விசாரணை என்கிற கோர்ட்ல கொண்டு விடுவாங்க. அங்க விசாரிப்புக்கும் போது என்னதான் போலீஸ் நேரடியா பார்த்திருந்தாலும், என்னதான் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக வாக்குமூலம் கொடுத்தாலும், ஜட்ஜி என்ன கேட்பார் தெரியுமா? எவிடன்ஸ் எங்க? முதல் எவிடன்ஸ் யாரு, ரெண்டாவது எவிடன்ஸ் யாரு? ஏன்னா சாட்சி இல்லாமல் எந்த ஒரு தீர்ப்பையும் என்ன செய்ய முடியாது, வழங்க முடியாது. அது நம்முடைய இந்திய அரசாணை சட்டத்தில் மிக முக்கியமானது. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு தான் அந்த சாட்சி என்கிற அந்த காரியத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. எந்த வேளையிலும் நிரபராதி என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அப்ப அதை நிரபராதியை வெளியே கொண்டு வருவதற்கு அங்க செயல்படுகிற ஒரு காரியம் சாட்சி, எவிடன்ஸ், ஆதாரம். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நான் என் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை இந்த பட்டணத்திலே பறைசாற்றுகிற, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு சாட்சியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் நினைக்கிறேன், சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு ஊழியம் செய்வீர்கள். எனக்கு நீங்கள் அர்ப்பணமாக இருப்பீர்கள், எனக்காக எதையாக நீங்கள் செய்வீர்கள். அப்படி சொன்னாரா? இல்லை என்றால் எனக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? எவிடன்ஸ், சாட்சி, நீங்கள் ஒரு ஆதாரம். என்னுடைய நாமம் இந்த உலகத்திலே மகிமைப்பட, என்னுடைய நாமம் உங்க குடும்பத்திலே மகிமைப்பட, என்னுடைய நாமம் உங்க தெருவிலே மகிமைப்பட, என்னுடைய நாமம் நீ வேலை செய்கிற இடத்துல மகிமைப்பட, நீ எனக்கு யாரா இருக்கிற? நீ யாரா இருக்கிற? நீ சாட்சியாக இருக்கிறாய், நீ எவிடன்ஸாக இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுமே. தேவ நாம மகிமைப்படுவதாக நாம் சாட்சியாக இருக்கிறோமா? அதான் இந்த பகல் வேளை ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு அநேகர் சாட்சியாக இருக்கிறாங்க. நம்முடைய சாட்சி தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, தேவனை பிரியப்படுத்துகிறதாக, தேவனுடைய நாமத்தை நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே உயர்த்தும் வண்ணமாக நம்முடைய சாட்சி இருக்கிறதோ? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் என் குடும்பத்துக்கு சாட்சியா இருக்கிறேனோ இல்லையோ, என் படிப்புக்கு நான் சாட்சியாக இருக்கிறேனோ இல்லையோ, என் நண்பருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேனோ இல்லையோ, என் தேவனுக்கு நான் சாட்சியாக இருக்கணும், என்னை அழைத்த தேவனுக்கு நான் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் வாழ்கிறோமா? அநேக நேரங்கள்ல கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் தான் அநேக நேரங்களே கர்த்தருக்கு சாட்சி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மனிதனை குறித்து தேவனும் சாட்சி கொடுத்தார். அதை நாம் இந்த நாட்களை தியானித்தோம். யாரை குறித்து? யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். என்ன சொன்னா? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுற மனிதன். இப்படி தேவனும் அந்த மனிதனை குறித்து சாட்சி சொன்னான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா வரலையே, அல்லேலூயா வரலையே. பாருங்க, எனக்கு அது ஞாபகம் வருகிறதுனால சொல்லுறேன். ஊழியம் துவங்கின அந்த ஆரம்பத்தில் மேக்சிமம் எங்க குடும்பத்தில், எங்க குடும்பம்னா எங்க அப்பா, எங்க அம்மா கீழே இருக்கிற 5 பேர். இதுல மேக்சிமம் சண்டை வருவது யாருக்குன்னா எனக்கு எங்க அம்மாவுக்கு தான் சண்டை வரும். அல்லேலூயா.
மேக்சிமம் சண்டை வருவது எனக்கு எங்க அம்மாவுக்கு தான், மற்றவங்களுக்குள்ள வரும், ஆனா அதிகம் சண்டை வருவது எங்க 2 பேருக்குள்ள தான் வரும். அப்ப அந்த ஊழியம் துவங்கின அந்த ஆரம்ப காலத்துல சண்டை கொஞ்சம் பெருகிட்டு, கொஞ்சம் கூடிட்டு. அப்போ அநேக நேரங்களில் எனக்கு விரோதமாக பல காரியங்களை அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இரவு ஜெபிக்க போகும்போது அவங்க என்னை குறித்து ஒரு விதமான ஒரு கோபத்தோடும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்ல ஒரு முறுப்போடு இருந்தபோது ஆண்டவர் அவங்களோடு பேசினாராம். அவன் ஏன் ஊழியக்காரன்? யாரு சொல்லுங்க? அவன் ஏன் ஊழியக்காரன்? நான் பெருமைக்காக சொல்லல, இது அவர்கள் சொன்னது. இப்பொழுது அவர்கள் மறந்திருக்கலாம். அவன் ஏன் ஊழியக்காரன்? தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது, கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அங்கே கர்த்தர் சாட்சி சொல்லுவார். இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, ஒரு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். யாக்கோபு மாமா வீட்டுல இருந்து என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் பெட்டி கட்டி என்ன செய்கிறாரு? ஓடி வருகிறாரு, எப்படியா தப்பிடணும். அதை அறிந்த லாபம் என்ன செய்கிறான்? பின்னாடி ஆமா சில யுத்த வீரர்கள் அழைத்து, நல்ல பலசாலிகள் அழைத்து இந்த யாக்கோபை என்ன செய்கிறான்? பின்தொடர்ந்து வருகிறான். அங்கே வாசிக்கிறோம், நடு ராத்திரியிலே லாபானை கர்த்தர் மறித்து அவனை எச்சரித்தார். அவனை எச்சரித்தார். ஏன் பிள்ளை யாக்கோபு, ஏன் பிள்ளை, அவன் மேல கை போடக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்களை குறித்து அநேகருக்கு சாட்சி சொல்லுவாருங்க. அல்லேலூயா சொல்லுமே. அநேகர் உங்களை குறித்து பலவிதமாக பேசலாம், ஆனா நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரம் என்றால், கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் சாட்சி சொல்லுவார். உங்களை கொண்டு கர்த்தர் சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவன் யாக்கோபை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இங்கே இரண்டு மனிதர்கள் யோபுவை குறித்து சாட்சி சொல்றாங்க. அவர்கள் சொன்ன சாட்சி என்ன? அந்த சாட்சியின் வாழ்க்கை இங்கே ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறதா? தேவனை ஆராதிக்கிற, தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் நன்மையை பெரும்படியாக வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சாட்சி, இந்த குணாதிசயங்கள் என்னிடத்தில் செயல்படுகிறதா? கொஞ்சம் நாம் சிந்தித்து கடந்து செல்வோமே. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை எதிர்பார்க்கிறீங்க இந்த யோபுடத்தில் இருந்த இந்த குணாதிசயங்கள் என் வாழ்க்கையிலே செயல்படும் போது நான் ஒரு காரியத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். அவன் இழந்தவைகளை சத்தமே வரலையே, எப்படி பெற்றுக்கொண்டார்? இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார், இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அவனுடைய யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தாரே. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த யோபிடத்தில் இந்த குணாதிசயங்கள் செயல்பாடுகள் உங்க வாழ்க்கையில இருக்குமானால், நீங்கள் எவையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் இரட்டிப்பாய் தருவார். அதையெல்லாம் கர்த்தர் இரட்டிப்பாய் தருவார். அந்த சமாதானத்தை இரட்டிப்பாய் தருவார், அந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாய் தருவார், பொருளாதாரத்தை இரட்டிப்பாய் தருவார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக, தேவன் நம்மை குறித்து மற்றொரு சாட்சி சொல்லும் வண்ணமாக, இல்லை என்றால் நம்மை குறித்து பரிசுத்தவான்கள் சாட்சி சொல்லும் வண்ணமாக நம்முடைய கிரிகைகள் செயல்படுகிறதோ? அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நாம் சிந்தித்து கடந்து செல்வோமே. இந்த யோபிடத்தில் இருந்த 2 குணாதிசயங்கள் என்ன என்பதை மாத்திரம் நான் வேகமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. எசேக்கியேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க.
நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க, இப்பொழுது எசேக்கியேல் இந்த யோபுவை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை சாட்சியாக வெளிப்படுத்துகிறார். எத்தனை நான் சொல்ல புரியுது? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசி இந்த யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை சாட்சியாக வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? இந்த யோபுவை குறித்து அவர் சொன்ன அந்த குணாதிசயம் என்ன என்பதை மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் போதும். அவர்கள் தங்கள், சத்தமா சொல்லுங்க, தங்கள் நீதியினால். அப்ப இந்த யோபுவை குறித்து எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்ன சாட்சி என்ன? இந்த யோபுவை குறித்து எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்ன சாட்சி என்ன? யோபுவை குறித்து எசேக்கியேல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்ன சாட்சி என்ன? அது யோபுவை மாத்திரமல்ல, அது தானியேலையும் குறிக்கிறது, நோவாவையும் குறிக்கிறது. பட் நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள நிற்பதனால நான் யோபுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப யோபுவை குறித்து எசேக்கியேல் செய்கிறவன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஐயா, நானுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் நீதி மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். என் ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன். அப்ப நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்குன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். நாம் யாராக இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். குட். நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும், இவர்கள் நீதிமான், இவர்கள் நீதிமானின் சந்ததி, இவர்கள் நீதிமானின் குடும்பம். நீதிமான் என்ன? பல காரியங்களை சொன்னாங்க. நீதி உள்ளவன், உண்மை உள்ளவன், வேற வேற என்ன சொல்லலாம்? நேர்மையா நடக்கிறவன். பாருங்க, நம்ம நீதி உள்ளவர்களாக, நீதிக்கு எதை சொன்னாங்க? அநீதி. அநீதி, அநீதினா என்னது? சில இடத்துல இருக்கிற நீதியை புரட்டுவது. நாம் தெரியும் அவர்கள் நீதி செய்தார்கள், ஆனா அதற்கு விரோதமாக சாட்சி சொல்வது அநீதி. நாமும் சில நேரங்கள் அப்படி செய்வது, நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, நாம் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறது தான் அநீதி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானே. அப்போ யோபுவை குறித்து அவன் நீதிமான், உண்மையுள்ளவன். ஐயா, ஏன் இந்த யோபுவுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? ஏன் இழந்தவைகளை கர்த்தர் மறுபடியும் இரட்டிப்பாய் கொடுத்தார்? இவன் நீதி உள்ளவன், இவன் நீதி செய்கிறவன், இவன் உண்மையுள்ளவன், இவன் நேர்மையா நடக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையா நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நேர்மையா நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணை. நீ எங்க போனாலும் சரி, நீ காட்டுக்குள்ள போனாலும் சரி, நீ கடல் தாண்டி போனாலும் சரி, அங்கே கர்த்தருக்கு துணையாக இருப்பார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை பலமாய் தட்டி. ஐயா, மற்றடைய பார்வையிலே சில நம்ம அற்பமாக இருக்கலாம், மற்றடைய பார்வையிலே குப்பையாக கூட இருக்கலாம்.
மற்றவருடைய பார்வையில் நாம் செய்த தவறுகள் தெரியலாம். என் ஆண்டவன் நம்முடைய தவறை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற நீதியை கவனிக்கிற தேவன். அவன் ஒரு நாள் அநீதியாக இருந்தது உண்மைதான். இப்பொழுது அவன் என் பக்கத்தில் வந்ததனால அவன் நீதியுள்ளவன். என் ஆண்டவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி, அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. ஐயா, குடும்பம் உங்களை மன்னிக்காம இருக்கலாம், சபை உங்களை மன்னிக்காம இருக்கலாம், சமுதாயம் உங்களை மன்னிக்காம இருக்கலாம். என் ஆண்டவர் உன்னை மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை நீதிமானாய் மாற்றுகிற தேவன், உன்னை நீதிமானாய் மாற்றுகிற தேவன், உன்னை நீதிமானாய் மாற்றுகிற தேவன். யோபுவை குறித்து எசேக்கியேல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிற சாட்சி, யோபு நீதியுள்ளவன், நேர்மையா நடக்கிறவன், உண்மையுள்ளவன், அவன் அநீதி செய்கிறவன் அல்ல. பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்தில் நீதிமொழி புத்தகத்தில் ஒரு வசனம் இப்படியாக வரும். வேகமா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே ஒரு குரு வசனத்திலிருந்து வாசிங்கள். எங்களுடைய வா இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோட விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்களை விழுங்குவது போல் அவர்களை முழுமையாக விழுங்குவோம் என்கிற ஒரு கூட்டமும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. அநீதி நிறைந்த ஒரு கூட்டம், நமக்கு எதிராக தீமையை விளைவிக்கிற ஒரு கூட்டம் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், அந்த குழியில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்க வேண்டுமானால், அந்த வலையில் இருந்து நம்மை கர்த்தர் மீட்க வேண்டுமானால், நீ நீதிமானா இருந்தால் மாற்றமே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, எசேக்கியேல் அதை தான் சொல்லுகிறார். இல்லாத ஒரு காரியத்தை எசேக்கியேல் சொல்லவில்லை, யோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்ட நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோபு யாரு? நீதிமான். இந்த பகல் வேளை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து சபை சொல்லணும், உங்களை குறித்து குடும்பம் சொல்லணும், உங்களை குறித்து கர்த்தர் சொல்லணும், உங்களை குறித்து ஊழியக்காரர் சொல்லணும். இவர்கள் நீதிமானின் சந்ததி. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இவர்கள் நீதிமானின் சந்ததி, இவர்கள் நீதிமானின் குடும்பம். அதனால ஆண்டவர் நீதிமானின் சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை என் காதினால் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஐயா, உங்க கை கொடுக்கும் கையா கத்த மாற்றுவார். கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு பிரியமான பாதையில நீங்கள் நடக்கும்போது, உங்களிடத்தில் நீதி இருக்கும்போது, நீங்களிடத்தில் உண்மை இருக்கும்போது, உங்களிடத்தில் நேர்மை இருக்கும்போது, உங்க கை கொடுக்கும் கையாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டிதான். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ, களங்களில் நிரம்பிடும் தானியமோ. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ, களங்களில் தானியமோ. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி ஓ, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. சத்துக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினார்.
மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. ஹல்லேலூயா. நீதிமான் சந்ததியை கர்த்தர் மேன்மையாக நடத்துகிற தேவன். அவருடைய கைகளின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதம் 128 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வழியில், கர்த்தர் காட்டுகிற வழியை ஒரு மனிதன் நடக்கும்போது அந்த மனிதனை குறித்து வேதாகமம் சொல்லுகிற சாட்சி, அவன் நீதிமான், அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே முடிக்கும் போது சொல்லுகிறார், அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். கர்த்தர் சீயோனில் இருந்து அவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்க யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்கள் நீதிமானா இருக்கணும். இல்லையில சொல்லுமே. நீதிமான் மற்றவர்களை நேசிக்கிற ஒரு மனிதனாய், மற்றவர்களிடத்தில் அன்பு கூறு ஒரு மனிதனாய், மற்றவர்களை அரவணைக்கிற ஒரு மனிதனாய் நீதிமான் இருப்பான். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. அந்த மனிதன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. சூழ்நிலைகள் மாறி வந்தது போல இருக்கோ, ஆனா கர்த்தர் உனக்கென்று வாசலை திறப்பா. அவர் உனக்கென்று வாசலை திறப்பா. அவர் உனக்கென்று வாசலை திறப்பா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ என் வசனத்தை கை கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை. கரங்களை தட்டி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைச்சிருக்கிறேன். நீ நீதிமானா இருக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை நீ கை கொள்ளும் போது உனக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இங்க இருக்கிற சில குடும்பத்தை கர்த்தர் அப்படி உயர்த்த போகிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி, நீங்க இருக்கிற மேன்மை அல்ல, இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, இதை காட்டிலும் ஒரு அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். அல்லேலூயா சொல்லுமே. இடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வீட்டோட கர்த்தர் இடத்தை தருவார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி, வீட்டோட கர்த்தர் இடம் தருவாருங்க. அல்லேலூயா. நீ கட்டாத வீட்டிற்குள் என்ன செய்வா? நீ குடி புகுவாய். கர்த்தர் செய்வார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி, நீ தேவன் விரும்புகிற வண்ணமாக என் தேவனுடைய பார்வையிலே ஒரு நீதிமானாய். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. நீங்க நினைக்கிற, ஐயோ இந்த கடன் எல்லாம் எப்படி மாறப்போகிறது, இந்த பலவீனம் எப்படி என்ன விட்டு மாறப்போகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. சில குடும்பத்தில் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. சில சரீரத்தில் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அநேக டாக்டர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம், அநேக ஆஸ்பத்திரிகள் ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் நிறைவேற்றும் போது அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி ஒரு நொடி பொழுதிலே மாறி போகும். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஜெபியுங்க, நல்லா ஜெபியுங்க. பிள்ளைகளுக்கு குடும்பம் சொல்ல வேண்டிய சாட்சி என்ன? இவர்கள் நீதிமான், இவர்கள் நீதிமான், இந்த குடும்பம் நீதிமான். அல்லேலூயா சொல்லுமே. ஒரே ஒரு காரியத்தை வேகமாய், இந்த யோபுவை குறித்து சொன்ன ஒரு சாட்சி. யாக்கோபு புத்தகம், வேகமாய் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் வாசிங்கம்மா. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை
பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? இக்க யாக்கோபு யோபுவை குறித்து சபைகளுக்கு சொல்லுகிற சாட்சி சொல்லுங்க. பொறுமை, எருமை அல்ல, பெருமை அல்ல, வறுமை அல்ல. யோபுவை குறித்து யாக்கோபு சபைகளுக்கு சொன்ன சாட்சி, யோபு பொறுமை உள்ளவன். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துக. யோபு பொறுமையுள்ளவன். நீதிமொழி புஸ்தகத்தில், பிரசங்கி புஸ்தகத்தில் நினைக்கிறேன், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளதே உத்தமன். என்ன இருக்கணும் உங்களுக்குள்ள? சொல்லுங்க. பொறுமை இருக்கணும். நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. நிறைய பேர் இப்ப பவனி செய்யறாங்க தெரியுமா? எதுக்கு மேல தெரியுமா? இல்ல, பெருமை என்கிற எருமைக்கு மேல. பொறுமை தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடலினும் பெரியது. சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசித்தோம்ல, 40:1 வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். யாருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறாரு? சொல்லுங்க. எவர்கள் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் பதில் கொடுக்கவோ, அவர் உண்மையுள்ள தேவன் நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி. எனக்கு ஞாபகம் வருவனால அந்த பகுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏதோ அன்னாள் போனாங்க, அன்னாள் போய் தேவ சமூகத்தில் ஜெபித்தாங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், மனக்லேசத்தை மாற்றினார், அப்படியே நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? வாசிப்போமே, வேகமா வாசிங்க. அங்கே 5வது வசனத்தை வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். 3வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலி 2 குமார் ஒப்பிடியும் பிரேசியும் இருந்தால் போதும். அங்கே நிறுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, இப்ப அன்னாள் வந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மனக்லேசத்தை மாற்றினா நமக்கு தெரியும். ஆனால் அண்ணா 1 வருஷம் போய் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. அங்கே வசனம் சொல்லுகிறது, வருஷந்தோறும் இந்த மனிதன் என்ன செய்வானா? அங்க போய் என்ன செய்வான்? பலி கொடுப்பானா, பண்டிகை ஆசரிப்பானா. வருஷந்தோறும் போகும்போது கூட யாரு போவா? அன்னாலும் போவா. கூட யாரு போவா? மச்சினிச்சியும் போவா. கூட யாரு போறா? சொந்த பந்தங்களும் போகுது. ஒவ்வொரு முறையும் போகும்போது தேவ சமூகத்தில் போய் அந்த அன்னாள் மனக்லேசமாய் அழுகிறாள். அதனால் தான் ஏலி வந்து இவள் அழும்போது அந்த ஏலி இந்த அன்னாளை பார்த்து பரியாசம் பண்ணுற. எந்த தடவை வந்தாலும் என்ன இந்த புலம்பிட்டே போறா, எப்ப வந்தாலும் இவ அழுதுட்டே போறா, எப்ப வந்தாலும் குடிகாரி போல அவன் புலம்பிட்டே போறாளே. அல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனிதன், ஒரு மகள் பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது சிறப்பான ஆசீர்வாதம். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இன்னும் நமக்குள்ள பெரிய ஒரு வியாதி என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு பெரிய வியாதி என்ன தெரியுமா? எல்லாம் அவசரம். சொல்லுங்க. எல்லாமே எல்லாம் வேகமா கிடைக்கணும். இன்னைக்கு அதனால தான் நோயும்
நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எல்லாமே வேகமா கிடைக்கணும். சாப்பாடா எல்லாம் போடு, கிண்டு, தா, நாக்குல வைக்கும்போது டேஸ்டா மட்டும் இருக்கணும். நீ பொறுமையா இருக்க மனுஷனுக்கு முடியல. எல்லாம் வேகமா இருக்கணும், எல்லாம் சூடா இருக்கணும், எல்லாம் உடனே ரெடி பண்ணி வைக்கணும். நான் காலேஜுக்கு போவேன் தெரியும்ல, நீ ஒன்னும் ரெடி பண்ணி வைக்கலையா, வேகமா ரெடி பண்ணலையா? நமக்கு இப்ப என்ன எப்படி இருக்கணும்? எல்லாம் அவசரம். நான் ஒன்று சொல்லுவேன் தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு நீ காத்திருப்பாய் என்றால் என் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிறைவான ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. இந்த யோபுவை போல தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நீ பொறுமையோடு காத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் குடும்பத்தையும் உன்னுடைய குடும்பத்திலே காணப்படும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். நம்ம யோசேப்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம். யோசேப்பு உயரத்தில் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல போய் இருக்கிறார். சீக்கிரம் நடந்தது அல்ல. 30 வருஷம் யாதனை, 30 வருஷம் நெருக்கம், 30 வருஷம் அவமானம், இவைகள் நடுவில் நடந்த யோசேப்புக்கு தான் கர்த்தர் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். நம்புற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. மோசேயை குறித்து நாம் சொல்றோம் கிங் மேக்கர். யாரு மோசே? யாரு கிங் மேக்கர்? ஐயா, இந்த கிங் மேக்கர் சும்மா ஆகல. 40 வருஷம் வனாந்தரம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. 40 வருஷம் வனாந்தரம். அந்த வனாந்தரத்தின் பாதையில் நடந்த மோசேயை தான் 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு கிங் மேக்கரா கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது. உண்மையான உன்னையும் உன் குடும்பத்தையும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமே, எத்தனை நம்புறீங்க? நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் பொறுமையோடு காத்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்விலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அதிமதுரமாக இருக்கும். பாருங்க, நிறைய உண்டு, நேரம் போயிட்டு, அதனால சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இப்போ காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் போனாங்க, அப்படித்தானே? காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட எல்லாரும் போனாங்க. ஏன்னா அன்னைக்கு யூத கலாச்சாரத்துல கல்யாணத்துக்கு என்ன கொடுக்கணும்? திராட்சை ரசம் கட்டாயம் கொடுக்கணும். அவன் சொல்ற, என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் 40 வயசு 50 வயசாச்சு, இத்தனை 50 வயசுல இப்படிப்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை நான் குடிச்சதே. ஆனா மற்றவன் சொல்றான், முந்தின பந்தியில இருந்தவன் சொல்றான், மொத பந்தியில இருந்தவன் சொல்றான், பரவாயில்ல கொஞ்சம் டேஸ்டா இருந்து. ஒருத்தன் சொல்றான் ஒண்ணுமே நல்லா இல்லைன்னு சொல்றான். காரணம் என்ன? காரணம் என்ன? பொறுமையோடு காத்திருந்தார்கள். இயேசுவின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருந்த போது அந்த பந்தியில இருந்தவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிமதுரமா இருந்தது போல உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? இந்த யோபுக்கு கர்த்தர் கொடுத்தது போல, இந்த யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னது போல உன்னையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, என் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். அப்படி